வணக்கம் எனதருமை நேயர்களே. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் இன்றைக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில், அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திலிருந்து 11ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா கும்பம். அப்போ கும்பராசியாக வராங்க. அப்போ கும்பராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்தால் எவ்வித அவருடைய வாழ்க்கை ஆளுநர் எப்படி அமைவாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது லக்ன பாகத்திலிருந்து 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் எவ்வாறு இருக்கும்? இந்த ரெண்டு தலைப்புகளிலுமே முக்கியமான பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், சுக்கிரன் பொதுவாகவே கும்பத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு முதல்ல சொல்லிடலாம். ஆமாம், ஏன்னா இந்த கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இது பொதுவான ஒரு விதி, ஜாதகத்தில் ஒரு பொது விதியாகவே இதை சொல்லப்படுது. கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரன் கோச்சார ரீதியாக கும்பத்தை டச் பண்ணும்போது வரும். அல்லது கும்பத்தில் ஜனன ஜாதகத்தில் கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் கண் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துடும். சரி, திருமண வாழ்க்கை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இது நண்பர்களோடு சேர்ந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு திருமணத்தை தன்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் ஹோப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஒரு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அமைப்பு கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் நடக்கும். அறிமுகமான நபர் திருமணம், ஏற்கனவே பரிச்சயமான நபர் திருமணம், காதல் திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கும்பத்தில் சுக்கிரன் காதல் திருமணத்தை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்தத்தில் திருமணம், ஆமாம், அத்தை மகன் மாமா மகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே இந்த கும்பத்தில் சுக்கிரன் இந்த வேலையை செய்யும். திருமணத்திற்கு பிறகு அபரீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரி வளர்ச்சியை கொடுக்கும். ரெண்டு பேருமே மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதீத அன்பு வைத்துக்கொள்பவர்கள், அதீத காதல் செய்பவர்கள். இது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்லாம் கிடையாது. திருமணத்துக்கு பிறகும் அதே ஒரு எண்ணங்களோடு ஒத்த அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று நடக்கும் அப்படின்னா, கும்பத்தில் சுக்கிரன் இருக்குது, தனக்கு வரக்கூடிய கலத்திரம் அந்த குடும்பத்தில் மூத்த பெண்ணாகவோ மூத்த பையனாகவோ இருக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கும்பத்தில் சுக்கிரன் தன்னுடைய மனதில் உள்ள ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கும்பத்தில் சுக்கிரன் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கும்பத்தில் சுக்கிரன் இரு தார அமைப்புகளை கொடுத்துரும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்க இரு தார அமைப்பு இருக்கும், இல்லை ஜாதகருக்கே அது இரு தார யோகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், சில இடத்துல அக்கா தங்கச்சி கூட திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு இடத்துல நம்ம பார்க்கோம். அப்போ இரு தார யோகம் அப்படின்னு நான் சொன்னது அந்த அமைப்புகளையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படும். சரி நேயர்களே, கடைசியாக நம்ம மீனத்தில் சுக்கிரன் பார்ப்போம். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி.